வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் அரசு. இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். நியூசிலாந்து சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடிக்கு உற்சாக வரவேற்பு. பாரம்பரிய மாவோரி போவிரி நியூசிலாந்தின் செழுமையான பாரம்பரியம் என பிரதமர் புகழாரம். கரூரில் உள்ள பள்ளியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் நிகழ்ச்சியை நேரலை செய்த தலைமை ஆசிரியர் பணியிடை நீக்கம். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அறிவிப்பு. அமைதி பேச்சுவார்த்தையை தொடர வலியுறுத்திய ஈரான் கோரிக்கை ஏற்கப்படும். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவிப்பு. சவுத்தாம்ப்டன் நகரில் இந்தியா இங்கிலாந்து இடையேயான 5வது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி. இந்தியா ஆறுதல் வெற்றி பெறுமா என கிரிக்கெட் ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் நடைபெற்ற 23வது உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் காலிறுதி சுற்று போட்டி. பெல்ஜியம் அணியை வீழ்த்தி ஸ்பெயின் அணி அபார வெற்றி. இனி விரிவான செய்திகளை காணலாம். அரசு முறை பயணமாக நியூசிலாந்து சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடியை அந்நாட்டு பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சான் விமான நிலையத்திற்கு நேரில் சென்று வரவேற்றார். அரசு முறை பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து ஆகிய நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். அதன்படி இந்தோனேஷியா அதிபர் பிரபோவா சுபியாந்தோவையும் ஆஸ்திரேலியா பிரதமர் அந்தோனி அல்பானிசையும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இதைத் தொடர்ந்து இரு நாட்டு பயணத்தை நிறைவு செய்த பிரதமர் நரேந்திர மோடி நியூசிலாந்து சென்றடைந்தார். தலைநகர் ஆக்லாந்து சென்ற பிரதமர் மோடியை அந்நாட்டு பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சான் விமான நிலையத்திற்கே நேரில் சென்று வரவேற்றார். இதனைத் தொடர்ந்து ஆக்லாந்தில் உள்ள அரசு இல்லத்தில் நடைபெற்ற ஆக்கப்பூர்வ வரவேற்பின் போது பிரதமருக்கு காவலர் மரியாதை அளிக்கப்பட்டது. இது குறித்து பிரதமர் மோடி தனது சமூக வலைதள பக்கத்தில் ஆக்லாந்தில் உள்ள அரசு இல்லத்தில் சம்பிரதாய வரவேற்பை பெறுவது பெருமைக்குரியது என்று குறிப்பிட்டுள்ளார். பாரம்பரிய மாவோரி போவிரி நியூசிலாந்தின் செழுமையான பாரம்பரியம் என்று தெரிவித்துள்ளார். இதைத் தொடர்ந்து இரு நாட்டு உறவு, வர்த்தகம், பாதுகாப்பு உள்பட பல்வேறு விவகாரங்கள் குறித்து இரு நாட்டு தலைவர்களும் ஆலோசனை நடத்தினர். கரூரில் உள்ள பள்ளியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் நிகழ்ச்சியை நேரலை செய்த தலைமை ஆசிரியர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அதில் அரசு பள்ளிகளில் அரசியல் நிகழ்ச்சிகளுக்கு இடமில்லை என்றும் உத்தரவை மீறினால் கடும் நடவடிக்கை உறுதி என்று தெரிவித்துள்ளார். எந்த ஒரு கட்சியின் நிகழ்ச்சியையும் பள்ளி வளாகங்களில் மாணவர்களுக்கு காட்டக்கூடாது என்று பள்ளிக்கல்வித்துறை ஏற்கனவே தெளிவான உத்தரவை வழங்கியுள்ளது என்று சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த உத்தரவை மீறி கரூர் மாவட்டம் கிருஷ்ணாயபுரத்தில் உள்ள பள்ளியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் நிகழ்ச்சியை நேரலை செய்து மாணவர்களுக்கு திரையிட்ட சம்பவம் தவறு என்று குறிப்பிட்டுள்ளார். இதனையடுத்து சம்பந்தப்பட்ட பள்ளி தலைமை ஆசிரியர் மீது உடனடி ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க உத்தரவிடப்பட்டு அவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். அரசின் உத்தரவுகளை மீறுவது யாராக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளப்படாது என்றும் விதிமுறைகளை மீறுபவர்கள் மீது தயக்கமின்றி கடுமையான ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அமைதி பேச்சுவார்த்தையை தொடர வலியுறுத்தி ஈரான் கோரிக்கை ஏற்பதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரான் மீது கடந்த பிப்ரவரி 28 அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் படைகள் தொடங்கிய போர் 40 நாட்கள் நீடித்தது. இதில் ஆயிரக்கணக்கானோர் உயிர் மாய்க்கப்பட்டதுடன் ஈரானின் உள்கட்டமைப்புகள் பெரும் சேதமடைந்தன. இதன் பின்னர் இரு தரப்பும் இறுதிக்கட்ட போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தனது ட்ரூத் சோஷியல் சமூக வலைதளத்தில் போர் நிறுத்தம் குறித்து பதிவிட்டுள்ளார். அதில் ஈரான் மீண்டும் பேச்சுவார்த்தையை தொடர விருப்பம் தெரிவித்துள்ளது என்றும் அதற்கு அமெரிக்காவும் சம்மதம் தெரிவித்துள்ளதாகவும் கூறியுள்ளார். போர் நிறுத்தம் இனி நடைமுறையில் இல்லை என்பதை எந்த சந்தேகத்திற்கும் இடமின்றி ஈரானிடம் தெளிவாக எடுத்துரைக்கப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையே அவ்வப்போது பேச்சுவார்த்தை நடைபெற்றாலும் மத்திய கிழக்கில் தொடர்ந்து போர் பதற்றம் அதிகரித்துள்ளது. சவுத்தாம்ப்டன் நகரில் இந்தியா இங்கிலாந்து இடையேயான 5வது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இங்கிலாந்தின் சவுத்தாம்ப்டன் நகரில் இந்தியா இங்கிலாந்து இடையேயான 5வது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. இதில் ஸ்ரேயாஸ் ஐயர் தலைமையிலான இந்திய வீரர்களும் ஹாரி பரூக் தலைமையிலான இங்கிலாந்து வீரர்களும் பங்கேற்கின்றனர். ஏற்கனவே இங்கிலாந்து அணி இத்தொடரில் 3-0 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ள நிலையில் இப்போட்டியிலாவது இந்தியா ஆறுதல் வெற்றி பெறுமா என கிரிக்கெட் ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் நடைபெற்ற 23வது உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் காலிறுதி சுற்றுப் போட்டியில் பெல்ஜியம் அணியை வீழ்த்தி ஸ்பெயின் அணி அபார வெற்றி பெற்றுள்ளது. அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் 23வது உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் காலிறுதி சுற்றுப் போட்டி நடைபெறுகிறது. இதில் ஸ்பெயின், பெல்ஜியம் அணிகள் மோதின. விறுவிறுப்பாக நடைபெற்ற இப்போட்டியில் முடிவில்
ஸ்பெயின் அணி 2-1 என்ற கணக்கில் பெல்ஜியம் அணியை வீழ்த்தி அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறியது. ஸ்பெயின் வீரர் ஃபேபியன் ரூயிஸ் போட்டியின் 30வது நிமிடத்தில் ஒரு கோலையும் 88வது நிமிடத்தில் மைக்கேல் மெரினோ ஒரு கோலையும் அடித்து ஸ்பெயின் அணியின் வெற்றிக்கு வழிவகை செய்தனர். தமிழகத்தில் பாஜக வளர்ச்சியை தடுக்க ஒத்த கருத்துடைய கட்சிகளுடன் இணைந்து செயல்படுவதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாணிக்கம் தாகூர் தெரிவித்துள்ளார். சென்னை டி நகரில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகத்தை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாணிக்கம் தாகூர் மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்தியா கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முக்கிய பங்காற்றுவதாகவும் தமிழகத்தில் பாஜக வளர்ச்சியை தடுக்க ஒத்த கருத்துடைய கட்சிகளுடன் இணைந்து செயல்படுவதாகவும் தெரிவித்தார். மேலும் காவிரி பிரச்சனையை மாநில உரிமை அடிப்படையில் அணுக வேண்டும் என்றும், மகளிர் விடியல் பயண திட்டத்தின் பெயர் மாற்றம் மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாத வரை பிரச்சனை இல்லை என்றும் கூறினார். இதில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பீட்டர் அல்போன்ஸ், அமைச்சர் ராஜேஷ்குமார் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். செயலாற்றுகின்ற கட்சி தலைவர்களை சந்தித்து வருகிறோம். அதனுடைய ஒரு பகுதியாக இது மரியாதை நிமித்தமான சந்திப்பு. இந்த சந்திப்பு என்பது அடுத்த காலங்களில் அது அடுத்தடுத்த தொடர்ந்து இதை தமிழக மதசார்பற்ற சக்திகளுடைய ஒருங்கிணைப்புக்காகவும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தமட்டிலும் தங்களுடைய கொள்கையில் மிக தெளிவான முன்னிலை எடுப்பவர்கள். அருப்புக்கோட்டையில் சட்டமன்ற தேர்தலில் தனக்கு வாக்களித்த தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிக்க வந்த சட்டமன்ற உறுப்பினர் KKSSR ராமச்சந்திரனுக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை தொகுதியில் வெற்றி பெற்ற முன்னாள் அமைச்சர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் KKSSR ராமச்சந்திரன் பெரியநாயகிபுரம், ராமநாயக்கன்பட்டி, ராமலிங்கபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் மக்களை சந்தித்து நன்றி தெரிவித்தார். அவருக்கு கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பட்டாசு வெடித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்போது பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றுக்கொண்ட அவர், எதிர்க்கட்சியில் இருந்தாலும் தொகுதி மக்களுக்காக தொடர்ந்து பணியாற்றுவேன் என்றார். மேலும் அரசு மூலம் கிடைக்கும் அனைத்து நலத்திட்டங்களையும் பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், 100 நாள் வேலை திட்டத்திற்கு கூடுதல் நிதி ஒதுக்க மாவட்ட ஆட்சியரிடம் வலியுறுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். தாம் வெற்றி பெற்றிருந்தாலும் தலைவர் MK ஸ்டாலின் தோல்வியடைந்தது வருத்தமளிப்பதாகவும், வாக்களித்த அனைத்து மக்களுக்கும் நன்றி என தெரிவித்தார். கரூர் கோவில் நில விவகாரத்தில் ஆய்வு செய்து பாஜக போராட்டம் நடத்தும் என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். கோவை பீளமேட்டில் உள்ள பாஜக அலுவலகத்தில் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது கரூர் மாவட்டத்தில் இந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமான 4 கோவில்களின் 3085 ஏக்கர் நிலம் தொடர்பாக அவசரமாக பட்டா வழங்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். மாவட்ட ஆட்சியர் மற்றும் இந்து அறநிலையத்துறை இணை ஆணையரின் பரிந்துரையின் அடிப்படையில் ஒரே நாளில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும், கோவில்களுக்கு சொந்தமான நிலங்கள் எந்த அடிப்படையில் பட்டா வழங்கப்பட்டன என்பது குறித்தும் சந்தேகம் எழுப்பினார். முதலமைச்சர் ஜோசப் விஜய், இந்து அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் ஆகியோர் இதற்கு விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும், முழுமையான ஆய்வுக்கு பிறகு கோவில் சொத்துக்களை மீட்கும் வகையில் பாஜக மிக பெரிய போராட்டத்தை நடத்தும் என்றும் நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். இல்லை, அதுக்கு திட்டமிட்டு தானே அவங்க முதலமைச்சர் அதை திட்டமிட்டு ஏற்பாடு செய்து தானே அதை செய்திருக்கிறார். அது மட்டுமில்லை, கரூர் சம்பவத்தில் அவர் உரையாற்றுகின்ற போது நடந்த 41 பேர் இறந்ததற்கு வேலை ஆணையம் வழங்கியிருக்கார். நான் கூட அதுக்கு முதல்ல உண்மையிலே வரவேற்பு நான் சொன்னேன். ஆனால் அதற்கு முன்னால் முதலமைச்சர் ஒரு முதலமைச்சராக இருந்து என்ன பண்ணியிருக்க வேண்டும் என்று சொன்னால், இதற்கு முன்னால் சாலை விபத்தில் மரணமடைந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அதே போல் மின்சாரத்துறையில் லீகல் கேர்ஸ் அவங்களுடைய வாரிசு அடிப்படையில் நிறைய பேருக்கு இந்த வேலை பாதுகாப்பு கொடுக்க வேண்டியிருக்கிறது. சிவகாசியில் பட்டாசு தயாரிப்பு தொழில் ஆரம்பித்து 100 ஆண்டு காலம் நிறைவடைந்ததையொட்டி சென்னை தீவுத்திடலில் மாநாடு நடந்துள்ளதாக தமிழ்நாடு பட்டாசு வணிகர்கள் கூட்டமைப்பின் மாநில தலைவர் ராஜ சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். சென்னை சேப்பாக்கம் பத்திரிகையாளர் மன்றத்தில் தமிழ்நாடு பட்டாசு வணிகர்கள் கூட்டமைப்பின் மாநில தலைவர் ராஜ சந்திரசேகர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பட்டாசு தொழிற்சாலையில் உயிரிழப்புகள் ஏற்படுகிறது, அதில் அரசாங்கம் தீவிர கண்காணிப்பை மேற்கொண்டு வருகிறது. சட்டவிரோதமாக தயாரிக்கப்படும் பட்டாசு ஆலைகளை தடுப்பதற்காக தீவிர கண்காணிப்பில் அரசு ஈடுபட்டு வருகிறது என்றும், புதிய அரசாங்கம் அறிவுரைகள் மற்றும் பயிற்சி வகுப்புகளை உரிமையாளர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் நடத்துகிறது என்றும், அதன் தொடர்ச்சியாக ஆய்வுகளும் மேற்கொண்டு வருகிறார்கள் என்றும், சிவகாசி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக கீர்த்தனா பதவியேற்ற பிறகு பட்டாசு தொழிற்சாலைக்கு தேவையான முன்னெடுப்புகளை செய்து வருகிறார் என்றும்
தெரிவித்தார். மேலும் சர்வதேச அளவில் சிவகாசி பட்டாசு ஏற்றுமதியை சேர்க்க வேண்டும் எனவும், சிவகாசியில் பட்டாசு தொழிற்சாலை தொழில் ஆரம்பித்து 100 ஆண்டு காலம் நிறைவடைந்ததையொட்டி பட்டாசு வர்த்தக கண்காட்சி, வான வேடிக்கை கண்காட்சி மற்றும் மாநில மாநாட்டை சென்னை தீவுத்திடலில் நடத்த உள்ளோம் எனவும், இதில் அமைச்சர்கள் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா மற்றும் கீர்த்தனா ஆகியோர் கலந்து கொள்கிறார்கள் என்றும் தமிழ்நாடு பட்டாசு வணிகர்கள் கூட்டமைப்பின் மாநில தலைவர் ராஜ சந்திரசேகர் தெரிவித்தார். சைனா பட்டாசு நம்ம இந்திய நாட்டில் அனுமதி கிடையாது. ஏன்னா அவங்களுடைய தயாரிப்பு வேற, நம்மளுடைய தயாரிப்புங்கிறது வேற. நம்மளுடைய கெமிக்கல் வித்தியாசமானது, சைனாவுக்கான வித்தியாசமானது. ஆக்சுவலாக சைனா பட்டாசு இந்தியாவில் உபயோகப்படுத்தக்கூடாது. அதுக்கு போட்டியிடுற அளவு சர்வதேச அளவில் நம்ம இந்திய பட்டாசு தரத்தை இதையும் உயர்த்தி இப்போ பல ஆய்வுகள் செய்து பல கெமிக்கல் எல்லாமே நிறைய இது பண்ணி பட்டாசு தயாரிப்பாலும் பூத்திட்டு இருக்காங்க. அரசாங்கங்கள் அதுக்கு ஃபுல்லாக ஆதரவு கொடுத்து அதுக்கான ஏற்றுமதிக்கான வாய்ப்புகள் பெருகி கொண்டு வருகிறதுன்னு தெரிவித்துள்ளது. பெரம்பலூர் சர்க்கரை ஆலை கரும்பு விவசாயிகள் சங்க ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு கோரிக்கையை தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. பெரம்பலூர் சர்க்கரை ஆலை, அனைத்து விவசாய சங்கம், வாகன உரிமையாளர்கள் சங்கம் ஆகியவற்றின் ஆலோசனை கூட்டம் தலைமை நிர்வாகி மணிராஜ் தலைமையில் நடைபெற்றது. இதில் தலைமை கரும்பு அலுவலர் சுரேஷ் வரவேற்புரை ஆற்றினார். இணை தலைமை பொறியாளர் நாராயணன், இணை தலைமை வேதியியலர் ஆறுமுகம், தலைமை நிர்வாக அலுவலர் பழனி, கணக்கு அலுவலர் ஜான் பிரிட்டோ, தொழிலாளர் நல அலுவலர் ராஜா மணி ஆகியோர் கலந்து கொண்டனர். பெரம்பலூர் சர்க்கரை ஆலை கரும்பு விவசாயிகள் சங்க கூட்டமைப்பு தலைவர் ஞானமூர்த்தி, தமிழக விவசாயிகள் சங்க தலைவர் ராஜா சிதம்பரம், பாட்டாளி கரும்பு விவசாயிகள் சங்க தலைவர் சீனிவாசன், வாகன உரிமையாளர்கள் சங்க தலைவர் தேவேந்திரன், தமிழ்நாடு கரும்பு விவசாயிகள் சங்க செயலாளர் சக்திவேல் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு ஆலோசனை வழங்கினர். டிசம்பர் 12ஆம் நாள் ஆலை அறவையை தொடங்குவது என்றும் 2026-2027 ஆண்டுக்கு 5691 ஏக்கரில் 1.5 லட்சம் டன் அரைக்க பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் ஆலை சார்பில் தெரிவிக்கப்பட்டது. கரும்புடன் டன்னுக்கு 5000 ரூபாய் வழங்க வேண்டும் என்றும், ஏக்கருக்கு 70 டன் கரும்பு விளைவிக்க புதிய தொழில்நுட்பத்தை கொண்டு வர வேண்டும் என்றும் விவசாயிகள் சார்பில் வலியுறுத்தப்பட்டது. கோவை காந்திபுரத்தில் உயிர் அமைப்பு உயிர் கிளப் சார்பில் வாகனம் ஓட்டும்போது செல்போன் பயன்படுத்த வேண்டாம் என்ற மையக்கருத்தை வலியுறுத்தி சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. கோவை காந்திபுரம் சிக்னலில் நின்றிருந்த 2 சக்கர வாகன ஓட்டிகளிடம் நேரடியாக சென்று வாகனம் ஓட்டும்போது செல்போன் பயன்படுத்துவதால் ஏற்படும் ஆபத்துகள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. மேலும் சாலை விதிகளை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் என்றும், கவனக்குறைவாக வாகனம் ஓட்டுவதை தவிர்க்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. இதனுடன் சாலை பாதுகாப்பு தொடர்பான விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களும் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டன. குறிப்பாக 2 சக்கர வாகன ஓட்டிகள் தலைக்கவசம் அணிவது, 4 சக்கர வாகனங்களில் சீட் பெல்ட் அணிவது, அதிவேகமாக வாகனம் ஓட்டாமல் இருப்பது ஆகிய பாதுகாப்பு அறிவுரைகளும் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் உயிர் அறக்கட்டளையின் அறங்காவலர் டாக்டர் பாலசுந்தரம் பேசுகையில், ஓட்டுநர்கள் கவன சிதறலின்றி வாகனங்களை இயங்கும் போது சாலை விபத்துகளை தவிர்க்க முடியும் என்றார். வாகனம் ஓட்டும் போது மொபைல் போனை பயன்படுத்துவது விபத்துகளுக்கு முக்கிய காரணமாக உள்ளதாக தெரிவித்தார். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றத்தில் அரசு பள்ளி மாணவ மாணவியர்களுக்காக இலவச கணினி மற்றும் திறன் மேம்பாட்டு பயிற்சி தொடங்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் அறிவுசார் நூலக மைய கட்டிடத்தில் அரசு பணிக்கான TNPSC தேர்வுக்கான வழிகாட்டுதல்களுடன் பயிற்சியும் அளிக்கப்பட்டு வருகிறது. அதேபோன்று பள்ளி மாணவ மாணவியர்களுக்கான திறன்களை மேம்படுத்தும் வகையில் கணினி பயிற்சியுடன் இலவச தனி திறன் மேம்பாட்டு பயிற்சி தொடக்க விழா நடைபெற்றது. பேரூராட்சி தலைவர் யுவராஜ் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். இதில் செங்கல்பட்டு வேதாசலம் அரசு கலைக்கல்லூரியின் முன்னாள் மாணவர் சங்க ஆலோசகர் ஜான்சன், சங்க தலைவர் லட்சுமி நம்பியார் ஆகியோர் கலந்து கொண்டனர். சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் நடைபெறும் சிறப்பு பயிற்சியில் மாணவர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என பேரூராட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் பேரூராட்சி கவுன்சிலர் சத்தியமூர்த்தி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கோவில்பட்டி அருகே கூட்டு குடிநீர் திட்டம் மூலமாக வழங்கப்பட்டு வந்த குடிநீர் நிறுத்தப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் தண்ணீரை விலைக்கு வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள கோபாலபுரத்தில் சீவலப்பேரி கூட்டு குடிநீர் திட்டம் மூலமாக வழங்கப்பட்டு வந்த குடிநீர் திடீரென நிறுத்தப்பட்டது. பலமுறை அந்த பகுதி பொதுமக்கள் முடுக்கு மீண்டாம்பட்டி ஊராட்சி மற்றும் கோவில்பட்டி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் கோரிக்கை வைத்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்த நிலையில் மின் மோட்டார் பழுது காரணமாக உப்பு தண்ணீரும் வழங்கப்படவில்லை. ஏற்கனவே குடிநீர் நிறுத்தப்பட்டுள்ளதால் விலைக்கு தண்ணீர் வாங்கி வந்த மக்கள் தற்போது உப்பு தண்ணீரும் இல்லை என்பதால் கூடுதலாக விலைக்கு வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இது குறித்து மக்கள் கூறுகையில்,
பலமுறை கிராம சபை கூட்டத்தில் வலியுறுத்தியும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டினர். சொன்னாங்க, அதையும் ஸ்டாப் பண்ணிட்டோம். இப்படி சொல்லி நாங்கள் எங்கே போனாலும் தடுத்துருந்தாங்க. தண்ணி எங்களுக்கு வரவே இல்லை. 5 வருஷமாச்சு. விலைக்கு தான் வாங்கி கொடுப்போம். அதுவும் ஒரு கூட 15 ரூபா வச்சுப்போம். எங்களுக்கு நாங்கள் வேலையை அன்றாட வேலை தான் பார்க்க இந்த ஊரில் எல்லா மக்களும். இந்த தண்ணிக்குமே மாதமே எங்களுக்கு எவ்வளோ ரூபா பிடிச்சி 100 ரூபா 200 ரூபாய்க்கு மேலே பெய்யுது. எங்களுக்கு வேறு பிள்ளைகளை படிக்க வைக்கணும், செலவு இருக்குது, எல்லாமே இதில் தான் பார்க்கணும். இப்போ உப்பு தண்ணி வராமல் போச்சு. அதுவுமே இப்போ டேங்கில் நாங்கள் வண்டி தண்ணிக்குமா விலைக்கு தான் வாங்குது உப்பு தண்ணியுமே. கும்பகோணம் அரசு பொறியியல் கல்லூரியில் புதுமை திறன் மற்றும் சமூக பயன்பாட்டை ஊக்குவிக்கும் வகையில் வாகன திருட்டை தடுக்கும் புதிய கண்டுபிடிப்பு அறிமுக விழா நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் செயல்பட்டு வரும் அரசு பொறியியல் கல்லூரியில் மாணவர்களின் புதுமை திறன் மற்றும் சமூக பயன்பாட்டை ஊக்குவிக்கும் வகையில் வாகன திருட்டை தடுக்க புதிய கண்டுபிடிப்பு அறிமுக விழா கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக திருவிடைமருதூர் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் அழகேசன் கலந்து கொண்டு மாணவர்கள் உருவாக்கிய வாகன திருட்டை தடுக்கும் புதிய கண்டுபிடிப்பை அறிமுகப்படுத்தி பாராட்டினார். இந்த கண்டுபிடிப்பு வாகன திருட்டுகளை தடுக்கவும் வாகன பாதுகாப்பை மேம்படுத்தவும் நவீன தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது என அவர் தெரிவித்தார். இவ்விழாவில் கல்லூரி நிறுவனர் திருநாவுக்கரசர், தலைவர் செந்தில்குமார், இயக்குனர் அரவிந்த் ஆகியோர் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டையில் 22 சிறுவர்களை மீண்டும் பள்ளியில் சேர்த்த சிங்கப்பெண் அதிரடி படையினருக்கு காவல் கண்காணிப்பாளர் சிபின் பாராட்டு சான்றிதழ் வழங்கியுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் முழுவதும் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படையினர் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று பொதுமக்கள் மற்றும் பெண்களுக்கு பாதுகாப்பு குறித்து பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் மாவட்டத்தில் சில இடங்களில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்திய போது குடும்ப வறுமை சூழ்நிலை மற்றும் பெற்றோர்களுக்கு போதிய கல்வி விழிப்புணர்வு இல்லாத நிலையில் சிறுவர்களை பள்ளிக்கு அனுப்பாமல் இடையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளனர். இதனை அறிந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படையினர் 22 சிறுவர்களை கண்டறிந்து பெற்றோர்களுக்கு அறிவுரைகளை வழங்கி அவர்களை மீண்டும் பள்ளியில் சேர்த்து கல்வி பயில செய்துள்ளனர். இச்செயலுக்காக ராணிப்பேட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிபின் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படையினருக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கினார். தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் நல சங்கத்தின் சார்பில் ஒத்தக்கடையில் நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் பால் கொள்முதல் விலையை உயர்த்த வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. மதுரை மாவட்டம் ஒத்தக்கடை பகுதியில் உள்ள தனியார் மகாலில் தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் நல சங்கத்தின் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் சங்கத்தின் தலைவர் ராஜேந்திரன், துணைத் தலைவர் பத்மநாப நாயுடு, செயலாளர் ராமசாமி கவுண்டர் மற்றும் பால் உற்பத்தியாளர்கள் நல சங்கத்தின் நிர்வாகிகள், உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பால் கொள்முதல் விலையை உயர்த்த வேண்டும், ஆவின் பால் கூட்டுறவு அமைப்புகளின் மூலம் பால் கொள்முதல் செய்யும் இடங்களிலேயே பாலின் அளவும் தரமும் பரிசோதிக்கப்பட வேண்டும், ஒப்புகை சீட்டு வழங்குவதின் அடிப்படையில் பால் உற்பத்தியாளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்திட வேண்டும், ஆவின் பால் தர பரிசோதனையில் MRF முறையை கைவிட்டு ISI தர பரிசோதனை முறையை அமல்படுத்த வேண்டும், கறவை மாடுகளுக்கும் 75% கட்டண சலுகையில் கால்நடை காப்பீட்டு திட்டம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. மாநில நிர்வாகிகளுடைய செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. மதுரை மாவட்டம் மதுரை, தேனி, திண்டுக்கல், விருதுநகர் உள்ளிட்ட பகுதியிலிருந்து ஒரு 150 பிரதிநிதிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இத்தகைய கூட்டங்கள் தமிழ்நாடு முழுவதுமாக கருத்து கேட்பு கூட்டமாக, கோரிக்கைகளை கேட்கிற கூட்டமாக தமிழ்நாடு பூராவும் நடத்த இருக்கிறது. கூட்டங்களில் முடிவுகளுக்கு அரசு செவிசாய்க்காவிட்டால் அது எங்களையே போராட்டத்திற்கு தள்ளுகிற ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டாம் என்று தமிழக அரசை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கோவை அருகே தனியார் நிறுவனம் சார்பில் ஷாப்பிங் கண்காட்சி தொடக்க விழா நடைபெற்றது. கோவை அவினாசி சாலையில் உள்ள தனியார் மண்டபத்தில் தனியார் நிறுவனம் சார்பில் ஷாப்பிங் கண்காட்சி தொடங்கப்பட்டது. ஜூலை 10 முதல் 12ஆம் தேதி வரை நடைபெறும் இக்கண்காட்சி ஒருங்கிணைப்பாளர்கள் ஹீனா மற்றும் ராகுல் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக அக்ஷிதா மயங்க், ஸ்வேதா மூகாம்பிகை, கீதா ராம்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு கண்காட்சியை தொடங்கி வைத்தனர். பெண்கள், குழந்தைகளுக்கான ஆடைகள், வீட்டு அலங்கார பொருட்கள், பரிசு பொருட்கள், தங்கம் மற்றும் வெள்ளி நகைகள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ஹீனா மற்றும் ராகுல் பேசுகையில், அனைத்து பொருட்களும் சிறப்பு தள்ளுபடியில் விற்பனை செய்யப்படுவதாகவும், கோவை, திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து ஏராளமானோர் கண்காட்சிக்கு வருகை தருவதாகவும் தெரிவித்தனர். Hina and Rahul Kotacha, they're doing a great job. Ella handicrafts and all people around India, around 100 stalls inga ella varavechu ella to encourage panni adu regular this is the 12th year they are conducting
and it's a great thing to see all the handicrafts and people here. தாமரைப்பாக்கம் அருகே அரசு பேருந்து விபத்துக்குள்ளான சம்பவம் அப்பகுதியில் சோகத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் தாமரைப்பாக்கம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் ஆரணியில் இருந்து சென்னை நோக்கி வேகமாக அரசு பேருந்து சென்று கொண்டிருந்தது. திடீரென எதிரே வந்த இருசக்கர வாகனம் பேருந்தின் மீது மோதுவதை தவிர்ப்பதற்காக பேருந்து ஓட்டுநர் பேருந்தை இடதுபுறம் திருப்பிய போது எதிர்பாராத விதமாக சாலை ஓரமாக இருந்த தையல் கடையின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் அரசு பேருந்தில் பயணம் செய்த 11 நபர்களுக்கு பலத்த காயம் ஏற்பட்டு இந்த விபத்தை கண்ட பொதுமக்கள் உடனடியாக காயமடைந்த 11 பேரையும் மீட்டு ஆரணி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த திமிரி காவல்துறையினர் விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இச்சம்பவம் அப்பகுதியில் சோகத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியது. புதுக்கோட்டை அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த கார் திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் பாலன் நகரை சேர்ந்த வினோத் தனது மகேந்திரா காரில் பட்டுக்கோட்டை நோக்கி சென்று கொண்டிருந்தார். அப்போது கந்தர்பக்கோட்டை பட்டுக்கோட்டை சாலையில் கார் திடீரென தீப்பற்றி எரிய தொடங்கியது. இதனை கவனித்த வினோத் உடனடியாக காரை நிறுத்திவிட்டு வெளியேறி உயிர் தப்பினார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த கந்தர்பக்கோட்டை தீயணைப்பு துறையினர் நீண்ட நேரம் போராடி தீயை அணைத்தனர். இருப்பினும் காரின் என்ஜின் பகுதி முழுவதுமாக எரிந்து சேதமடைந்தது. சம்பவம் குறித்து கந்தர்பக்கோட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. டாஸ்மாக் விற்பனையாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி டாஸ்மாக் விற்பனையாளர்கள் நலசங்கம் சார்பில் குடியேறும் போராட்டம் நடைபெற்றது. திருவண்ணாமலை மேலாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர் நலசங்கம் சார்பில் டாஸ்மாக் விற்பனையாளர்கள் பணி நிரந்தரப்படுத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வலியுறுத்தி குடியேறும் போராட்டம் சங்கத்தின் மாநில தலைவர் முருகன் தலைமையில் நடைபெற்றது. குறைந்தபட்சம் 5 ஆண்டுகள் அரசு துறையில் தற்காலிகமாக பணிபுரியும் அனைத்து ஊழியர்களும் பணி நிரந்தரம் செய்யப்படுவர் என்பது தேர்தல் வாக்குறுதியாக உள்ளது. ஆதலால் தமிழக முதலமைச்சர் டாஸ்மாக் ஊழியர்களின் கோரிக்கையை பரிசீலனை செய்து அதனை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று டாஸ்மாக் சங்கத்தினர் கோரிக்கை விடுத்தனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் சாதி ஆணவ கொலைகளை தடுக்க தனி சட்டம் இயற்ற வலியுறுத்தி அரசியல் மீட்பு இயக்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. காட்டுமன்னார் கோவிலில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு அரசியல் மீட்பு இயக்கத்தின் தலைவர் வழக்கறிஞர் ராஜா தலைமை தாங்கினார். மாவட்ட துணை செயலாளர் மணிகண்டராஜ், ராஜசேகர், ஜெயசீலன், பாலமுருகன், சீமான், வெற்றி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் நிகழ்ச்சியில் அகில இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலாளர் பூராசாமி உள்ளிட்டோர் கண்டன உரையாற்றினர். அதில் சாதி ஆணவ படுகொலைகளை தடுக்க தமிழக அரசு உடனடியாக தனி சட்டம் இயற்ற வேண்டும் என்று வலியுறுத்தினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் சமூக ஆர்வலர் சதாசிவம், அரசியல் மீட்பு இயக்கத்தின் காசி, மாணவர் அணி நிர்வாகி கவாஸ்கர், ராமச்சந்திரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தஞ்சை மாவட்டத்தில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல்லை விரைந்து கொள்முதல் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தை சேர்ந்த விவசாயிகள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் அம்மாப்பேட்டை, சாலியமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் ஒவ்வொரு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களிலும் 5000 நெல் மூட்டைகள் தேக்கமடைந்துள்ளதாகவும் புதிதாக நெல்லை விவசாயிகளிடமிருந்து அதிகாரிகள் கொள்முதல் செய்யவில்லை எனவும் கூறி தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தின் முதல் நிலை மண்டல மேலாளர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் செந்தில் தலைமையில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தை சேர்ந்த விவசாயிகள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது தேக்கமடைந்த நெல் மூட்டைகளை உடனடியாக சேமிப்பு கிடங்கு மற்றும் அரவைக்கு அனுப்ப வேண்டும், நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல்லை விரைந்து கொள்முதல் செய்ய வேண்டும் என வலியுறுத்தினர். இன்று துறைக்கவில்லை என்றால் மீண்டும் இந்த போராட்டம் குடும்பத்தோடு போராட்டம் நடத்த உள்ளோம். மிகப்பெரிய அளவில் இந்த போராட்டத்தை நடத்த இருக்கிறோம். அதனால் அதிகாரிகள் உடனடியாக அதுக்கு 40 பெரிய கடை நடத்தக்கூடிய டிஎன்சியை தீர்வு காண்டு இன்றைய தொடர்ந்து விவசாயிகளின் நெல்லை பிடிக்க வேண்டும். இல்லை என்றால் தொடரும் போராட்டம் தொடரும். கார்த்திகேயன். கோவை அருகே டாஸ்மாக் பணியாளர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட போது குடும்பத்தினருடன் காவல்துறையால் கைது செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாவட்டம் பீளமேட்டில் உள்ள டாஸ்மாக் மாவட்ட மேலாளர் அலுவலகத்தில் டாஸ்மாக் பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு, ஓய்வூதியம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி
பதாகைகள் ஏந்தி முழக்கமிட்ட அவர்கள் மாவட்ட மேலாளர் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றனர். இதையடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக காவல்துறையினர் தடுப்பு அமைத்து அவர்களை தடுத்து நிறுத்தினர். பேச்சுவார்த்தை நடத்தப்பட்ட போதும் அதிகாரிகள் நேரில் வந்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்றும் அலுவலகத்தை முற்றுகையிடாமல் கலைந்து செல்ல மாட்டோம் என்றும் போராட்டக்காரர்கள் வலியுறுத்தினர். இதையடுத்து காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்தனர். இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மதுரை அருகே பாண்டித்துறை தேவர் சிலையின் கல்வெட்டை உடைத்த மர்ம நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி காவல்துறை துணை ஆணையரிடம் மனு அளித்தனர். மதுரை அருகே சிலைப்பேடத்தில் வைக்கப்பட்டிருந்த வள்ளல் பொன் பாண்டித்துறை தேவர் சிலையின் கல்வெட்டை சமூக விரோதிகள் உடைத்த சம்பவத்திற்கு கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தில் தொடர்புடையவர்களை உடனடியாக கைது செய்து சட்டப்படி கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி காவல்துறை துணை ஆணையரிடம் மனு அளித்தனர். மனுவை பெற்ற காவல்துறை துணை ஆணையர் சம்பவம் குறித்து தீவிர விசாரணை நடத்தி குற்றவாளிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். இந்த நிகழ்வில் மூவேந்தர் முன்னணி கழகத்தின் மாநில தலைமை கழக செயலாளர் வேலுசாமி, கள்ளர் கூட்டமைப்பின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் தியாகராஜன், தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் நிர்வாகி கணேசன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் இதுபோன்ற அவமதிப்பு சம்பவங்கள் மீண்டும் நடைபெறாத வகையில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை வலுப்படுத்த வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். சேலம் அருகே திடீரென கொட்டி தீர்த்த கனமழையால் விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சேலம் மாவட்டம் கெங்கவள்ளி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளான ஆணையம்பட்டி, பள்ளக்காடு, கிருஷ்ணாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக வெயிலின் தாக்கம் கடுமையாக இருந்து வந்தது. இந்த நிலையில் திடீரென வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டதுடன் பலத்த காற்றும் வீசியது. தொடர்ந்து கருமேகங்கள் சூழ்ந்த நிலையில் அரை மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. இந்த திடீர் மழையால் வெயிலின் தாக்கம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இதனால் விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்தனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். நியூசிலாந்து சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடிக்கு உற்சாக வரவேற்பு. பாரம்பரிய மாவோரி போவீரி நியூசிலாந்தின் செழுமையான பாரம்பரியம் என பிரதமர் புகழாரம். கரூரில் உள்ள பள்ளியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் நிகழ்ச்சியை நேரலை செய்த தலைமை ஆசிரியர் பணியிடை நீக்கம். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அறிவிப்பு. அமைதி பேச்சுவார்த்தையை தொடர வலியுறுத்திய ஈரான் கோரிக்கை ஏற்கப்படும். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவிப்பு. சவுத்தாம்ப்டன் நகரில் இந்தியா இங்கிலாந்து இடையேயான 5வது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி. இந்தியா ஆறுதல் வெற்றி பெறுமா என கிரிக்கெட் ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் நடைபெற்ற 23வது உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் காலிறுதி சுற்று போட்டி. பெல்ஜியம் அணியை வீழ்த்தி ஸ்பெயின் அணி அபார வெற்றி. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் live.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.